Hey, hi guys. Welcome to my YouTube channel. Actually, ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆக்சுவலி எந்த தாட்டுமே கிடையாது. நான் வீடியோ எடுக்கும்போது ரேண்டமாக எடுத்த வீடியோஸ் தான் இதில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். ஆக்சுவலி ஒரு டீனேஜர், ஒரு 20ஸ்ல இருக்க பசங்களோ பொண்ணுங்களோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கோ த்ரூ பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கான ஒரு மோட்டோ தான் இது. சின்ஸ் நான் இப்போ தான் வந்து எல்லா வேலையும் முடித்து ரூமுக்கு வந்து இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணியிருந்தேன். என்னோடய ஃப்ளைட் டைம் வந்து ஆக்சுவலி 9 to 10. ஸோ டியூ டு சம் இஷ்யூனால் அது ஒரு 10:30 to 10:45 ஆகிடுச்சு ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்கு. நான் வந்து வெளியே வரும்பொழுது ஆல்மோஸ்ட் 11 ஆகிடுச்சுங்க. நான் ஓலா கேப் புக் பண்ணிட்டேன். அவங்களும் ஓடிபிலாம் வந்துடுச்சு. அங்கே போய் பார்த்தா ஹெவி ரஷ் இருந்துச்சு. மினி ஓலா. ஸோ ஆஸ் வெல் அஸ் ப்ரைம்லேயும் அப்படி தான் இருந்துச்சு. எந்த ஓலாவாக இருந்தாலும் ஹெவி ரஷ்ஷாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 11 நான் வந்து ரூமில் வந்து ரிசப்ஷனிஸ்ட் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து சீக்கிரமாக கெஸ்ட் ஹவுஸ் கூட போகணும், அவங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அங்கே ஆல்மோஸ்ட் ஓலா இருந்துச்சு, யூபர் இருந்துச்சு, ப்ளூ ஸ்மார்ட்னு ஒன்று கர்நாடகாவில் இருக்கும், அதுவும் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே ஹெவி ரஷ்ஷாக இருந்துச்சு. லைன் ரொம்ப ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60 பீப்புள்ஸாக லைனில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் அப்படியே யோசிச்சுருந்தேன் என்ன பண்ணலான்னு. அப்போ தான் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. வந்துட்டு இது மாதிரி கேப் இருக்குது, நீங்கள் வாங்க, இது ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, நம்ம போயிடலாம். ஸோ எனக்கும் ஓகே, கேபு தானே, நம்மளுக்கு என்ன இஷ்யூ வரப்போகுது, நம்ம கிட்ட தான். ஆக்சுவலி அந்த கம்பெனி வந்து ஏர்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 14 kilometers தான். ஸோ ஓகே, நம்மளுக்கு என்ன இஷ்யூ வரப்போகுது, நானும் கிளம்பிட்டேன். சரி ஓகே வாங்கன்னு சொல்லி போட்டேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டேன், எனக்கு வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வேணும், அதே மாதிரி எனக்கு பில்லிங் எல்லாமே வேணும்னேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து முன்னாடி போகும்பொழுதே எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்ததுனால வந்து காரோடைய நம்பர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பெங்களூரில் இருக்காங்க, அவங்களுக்கு அனுப்பிட்டேன். ஸோ கண்டினியூஸ் நாங்கள் கீப் ஆன் காலிங்கில் தான் இருக்கோம், நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம், எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன் எல்லாம் சொன்னேன். அவங்க வந்து ஆக்சுவலி நான் அவங்ககிட்ட லொக்கேஷன் சொன்னேன், அவங்க ஃபோனில் டைப் பண்ணாங்க. ஆனால் அந்த மேப்பை அவங்க ஒரு வாட்டி கூட பார்க்கக்கூட கிடையாது. நானும் சொல்கிறேன், ஜி நீங்கள் மேப் வழியாக நீங்கள் போகல கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இந்த பக்கம் போனால் டோல் வரும், டோலுக்கு வந்தால் ஒரு 300 250 300 ஆகும். ஸோ நம்ம இந்த ஷார்ட் ரூட்டில் போகலாம், எல்லாம் ஒன்று தான், இந்த ரூட்டும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அஃப்கோர்ஸ் ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு 200 300 கம்மியாகுதுன்னா ஓகே போங்க தான் சொல்லுவோம். நானும் அதே மாதிரி தான் போங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் என்னை வண்டி நிப்பாட்டிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு வண்டி நிப்பாட்டினாங்க. அதுவும் அவங்க போகிற ரூட் எல்லாம் சர்வீஸ் ரோட், இந்த பிசைட் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு நடுவில் யாராவது வந்தாலும் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறமா இன்னொரு வாட்டி இறக்கி ஏதோ ஒரு இஷ்யூ சொல்லி இறங்கி ஃபோன் பேசி என்ன பண்ணாங்க, எனக்கு அம்மாடியே கிளம்பிட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் தான் அப்படியே ஒரு யூட்டன் அடித்து ஒரு 4-5 கார் நிற்கிது. அங்கே போய் இவங்க பார்க் பண்ணிவிட்டு சிஎன்ஜி காலி ஆகிடுச்சின்றாங்க. எனக்கு கோபம் வருதா என்ன வருதுன்னு தெரில. ஏங்க யாராவது சிஎன்ஜி காலி ஆகிடுச்சின்னா யாராவது பார்க்கிங் மாதிரியா போய் நிப்பாட்டுவாங்க? அவங்க அந்த மாதிரி தான் நிப்பாட்டினாங்க ஆக்சுவலி. ஸோ நிப்பாட்டிட்டு சிஎன்ஜி காலி ஆகிடுச்சின்னாங்க. எனக்கு கிளம்பி ஸ்டப்புன்னு நான் என்ன பண்ணேன், ஓலா கேப் புக் பண்ணிட்டேன். அது வந்து ஹைவே தெரியும், வருதோ இல்லையோ ஓலா கேப் புக் பண்ணி ட்ரை பண்ணலான்னு. காட் ரேஸ் ஆக்சுவலி அது வந்து எங்கள் அம்மாவோட பேரில் ஓலா அக்கௌண்ட் இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக வந்து நான் கேட்குறேன், என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு. இல்லை இது வந்து கேர்ள்ஸ் நேம் கௌரின்னு போட்டிருந்தனால ஏதோ கேர்ள் இஷ்யூ, இந்த ஏரியா சரியில்லை, கேர்ள் இஷ்யூனால வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே ஒரு 4-5 பேர் அவங்க ஆளுங்களே வந்துட்டாங்க. எனக்கு கிளம்பிச்சு, நான் ஓடி வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்து அவன் 1000 ரூபா பில் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு விட்றான்னு சொல்லி ஓடி வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து யாராவது கூப்பிட்டிங்கன்னா தயவு செய்து எங்கேயும் நீங்கள் போகாதீங்க காய்ஸ், கேர்ள்ஸ் ப்ளீஸ்.